ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ நர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க நிலா இருக்கிற இடத்துக்கு. நிலா அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் என்னை பார்க்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஏலகிரியிலையேப்பா அப்போ என் மேலே கோவமாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் மட்டும் தனியாக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்பாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசண்டா, உன்னை பார்க்காம அப்பாவால் இருக்க முடியல. ஆனால் அம்மாவுக்கும் அவன் அண்ணனுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், உன்கிட்ட பேசலை. ஆனால் என் பொண்ணை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதுக்காக தான் நான் உன்னை பார்க்க இப்போது யாருக்கும் தெரியாத வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் அப்போது சரிப்பா இங்கே உட்காருங்க, சாப்பிட ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து மனோகருக்காக விதமாக சமைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனும் சோழனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் நிலவுடைய அப்பா கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்தா இங்கே விருந்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மனோகர். இதை பார்த்ததும் இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதனால் என்ன, நான் தான் எப்பவுமே என் வீட்டில் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் சொல்கிறாங்க. அதனால தான் சமையல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் நான் நிலாவையும் சோழனையும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. இப்போது இவர் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன மாதிரி வந்து பிளான் போட்டு பேசுகிறாரு. அதுவும் என்னவும் சேர்த்து வேறு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன இவரோட பிளான் அப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு முடிஞ்சிட்டா சோழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சரி, நான் நாளைக்கு காலையில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து போயிட்டு வரேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நிலா வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அப்பா வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. நான் உனக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் எனக்காக என் அப்பா கிட்ட பேசியிருக்கீங்க, அதனால் என் அப்பா மனசு மாதிரி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லைங்க, அவருக்கு எப்படி அட்ரஸ் தெரியும், அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்குறாங்க. நான் அட்ரஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் அட்ரஸ் தெரியாதுதான்டா அங்கேயும் எங்கேயும் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ அவரை பார்த்தேன், அவர் பார்த்ததும் நான் அப்படியே நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்கிறாங்க. ஐயோ அண்ணா, இதெல்லாம் உன் வேலையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நிலாவும் அப்பா சொன்ன மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. இது கேட்டதும் சோழனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேரனே இருந்துக்கிட்டு போயிட்டு வாடா, அதுதான் நிலாவுடைய அப்பா ஆசையாக கூப்பிடுறாருல, இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற கோவம்லாம் தீர்ந்துருச்சு தானே அர்த்தம் அவருக்கு. அதுக்கப்புறம் உங்களை 2 பேரையும் ஏற்றுப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, என் அப்பா மனசு மாதிரி வந்திருக்கிறது பெரிய விஷயம். அப்பா மனசு மாதிரி கூப்பிடும்போதே நம்ம போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி வீட்டில் அப்பா வந்துட்டு எல்லாரையும் மாற்றிடுவாங்க, அண்ணன் அம்மா எல்லாரோடைய மனசையும் மாற்றி நம்மளே ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. இப்போது இங்கே சோழன் இருந்துக்கிட்டே இல்லைங்க, எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை, நீங்கள் எனக்காக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. இப்போ சேரனும் சொல்கிறாங்க. அதனால சோழனை ஒத்துக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் வழக்கம் போல் இங்கே மனோகர் வந்து வராங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இங்கே நிலா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேரன் இருந்துக்கிட்டு என்னப்பா நிலா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெடி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ல, நீ இன்னும் ரெடியாகாமே உட்காந்துக்கிட்டு இருக்க, அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவார் இல்லை, என்னென்ன பெரிய பேண்ட் சட்டை மாற்றுறது தானே, இது என்ன பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஏங்க, என் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு விருப்பமே இல்லையா, திரும்பவும் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் அதோ போயிட்டு ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ எப்படி நிலாவை இங்கேருந்து போக விடாமல் தடுக்கிறதுனே தெரியல. அவர் வேற நம்மக்கிட்ட சவால் விடுறாரு, நிலாவை ஒருவேளை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது இங்கிருந்து நிலாவையும் சோழனையும் நல்ல ஒரு மாதிரி நடித்து அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா எப்படி ஆச்சு, இங்கே சோழனை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டு நிலாவை நம்ம கூடவே இருக்க வைக்கணும் அப்படின்னு பெரிய பிளான் போடுறாரு மனோகர். இது தெரியாமல் அப்பாவுடைய பாசத்தில் நிலாவும் வந்து ரொம்ப முழுகிறாங்க. இப்போ சோழன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் முடியறதில்ல. இப்போ வீட்டுக்கும் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் பல்லவன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ணி, நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் எப்போ வருவீங்க, திரும்பவும் உங்கள்
வருவீங்களா இல்லை அங்கேயே இருந்துருவீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மனோகரும் அமைதியாகவே இருக்காங்க. இப்போது சோழனும் அமைதியாகவே இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஏன் நான் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எல்லாரும் அமைதியாகவே இருக்கீங்க, அப்போ நீங்கள் திரும்பவும் வரமாட்டீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா பல்லவா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா இதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் மனோகருமே வந்துட்டு ஆமாப்பா வந்துருவா நிலா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அண்ணி பெரிய உறவு கொண்டாடுறான். நிலாவை நான் இங்கே திரும்பவும் அனுப்புவேன்னு மட்டும் யாரும் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க மனசுக்குள்ளே. இதுக்கப்புறம் வந்து போகலாமா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்பா இப்போ நீங்கள் திடீர்னு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சோழனையும் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் வீட்டில் அண்ணனும் அம்மாவும் பிரச்சனை பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நிலா, நீ எதுக்காக கவலைப்படுறேன், அண்ணனையும் அம்மாவையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்லி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா அப்படின்றத பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. இப்போது இங்கே நிலா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே வேணாப்பா, நீங்கள் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு மனசு வயிறும் நிறைஞ்சிருக்கு, நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. என்னப்பா நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக வர அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கேட்குறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே நிலா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட போய்கிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறமே இங்கே தாசும் மனோகருடைய மனைவியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவப்படுறாங்க. எதுக்காக இப்போ இவளை கூட்டிகிட்டு வந்தீங்க, நம்ம யாருமே வேணாம் அப்படின்னு தானே இவள் தூக்கி எறிஞ்சிட்டு போனால், இப்போ எதுக்காகப்பா இவளை கூட்டிகிட்டு வரீங்க, அது மட்டும் இல்லாமல் இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்படுறாங்க. தாஸ் வந்துட்டு மனோகர் இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலே அவள் நம்மளுடைய பொண்ணுடா, உன்னுடைய தங்கச்சி, அவளை எப்படி விட்டுற முடியும், ஓடி போயிட்டா அப்படின்றதுக்காக அவளை அப்படியே விட முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம யாருமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவள் போனால், இப்போது அவளுக்கு நாம் மட்டும் முக்கியமாப்பா, எதுக்காகப்பா இப்போ அவன் மேலே கருணை காட்டுறீங்க, எங்கேயாச்சும் இருக்கட்டும்னு விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ இங்கே மனோகரடி மனையுமே அவன் சொல்கிறதுல என்னங்க கரெக்டு, எதுக்காக இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் சரி என் பொண்ணு இங்கே தான் இருப்பா, இங்கே நிலாவும் சோழனும் இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு தான் போவாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணு என் கூட இருக்கணும் அப்படின்னு, நீங்கள் யாரும் நிலாவை ஏற்றுக்கிட்டாலையும் பரவாயில்ல ஏற்றுக்கிறதுனாலையும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே மனோகர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது நிலா வந்துட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. சோழனுக்கு வந்துட்டு தங்குறதுக்கு இடமே இல்லை. இப்போ சோழன் அமைதியாகவே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நான் வேணா இங்கேயே படுத்துக்கிறேங்க எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பரவாயில்ல என் ரூமுக்கு வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது இங்கே தாஸ் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நிலா சொல்கிறத வச்சுட்டு. இவங்க 2 பேரும் இங்கே வந்ததே நம்மளால சகிச்சிக்க முடியல, இதில் இவனுக்கு தங்குறதுக்கு ஏசி ரூம் வேறு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாஸ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ நான் வேணா வந்துட்டு கார்லேயே இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எப்படி காரில் கொசு கடையில் இருப்பீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் வேணா இல்லை அவருக்கு உள்ளே வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அவர் தான் வந்துட்டு அங்கே ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அங்கே போய் தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு. நிலாவும் இதை கேட்டதும் அமைதியாகவே இருக்காங்க. ஸ்டோர் ரூமில் எப்படிப்பா அப்படின்னு. பரவாயில்லம்மா, அவருக்கு அவருடைய வீடை விட ஸ்டோர் ரூம் நம்மளுக்கு க்ளீனாகவே இருக்குது, அவர் அங்கேயே தங்கிக்கிட்டோம், நீ வாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே சோழனுக்கு வருத்தமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து தான் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடாரு அப்படின்ட்டு. ஆனால் நிலாவுமே நம்மளை அங்கே பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிற மாதிரி அப்பா பேசி கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்ததும் சோழனை ஸ்டோர் ரூமுக்கு அனுப்புகிறாரு, என்னமோ சரியில்லை அப்படின்ற மாதிரி நிலாவும் இங்கே சோழன் மேலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஸ்டோர் ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. இப்போது சோழன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே சேரன் ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க. ஊருக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிடா நாங்கள் எல்லோரும் எப்படி பார்த்துக்குறாங்க அப்படின்னு. அண்ணே கடுப்பை கிளப்பாதானே, நான் ஆல்ரெடி இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை இங்கே கொசு கடையில் தங்க வச்சுருக்காங்க, நம்ம வீடே பரவாயில்ல போல இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவர் நல்ல ஆள் மாதிரி பேசி கூட்டிகிட்டு போனார், ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுருக்காரு, எல்லாம் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா உன்னை உள்ளே தங்க வைப்பாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா
எதுவுமே பேசாத சாமி, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இப்போது சேரன் வந்துட்டு என்ன, அவர் நல்லபடியாக தானே எங்கேயாவது பேசி கூட்டிகிட்டு போனார், அங்கே போயிட்டு எதுக்காக இப்போ சோழனை ஸ்டோர் ரூமில் தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சோழன் ரொம்ப கொசு கடையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சோழனை ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நேராக போயிட்டு இங்கே சோழன்கிட்ட பேசி சோழனை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நான் இதுக்கு தான் நான் அங்கேயே இருக்கேன்னு சொன்னேன், நம்ம வீடே அதுக்கு பரவாயில்லைங்க, இங்கே ரொம்ப கொசு கடியாக இருக்குங்க, ஃபேன் எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல் அளவுக்கு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த நிலாவுக்கு சோழன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இறக்கம் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போது நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க பரவாயில்ல, நாங்கள் வந்தால் எப்படியும் உங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது, உங்கள் அப்பாவும் எதுவும் பேச மாட்டார், எதுக்காக வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பா கிட்டே பேசுகிறேன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நைட் சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்க இல்லைன்னா எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சோழன் போனதுமே இங்கே தாஸ்க்கு வந்து பயங்கர கோவம் வந்து, அதனால சோழன் வந்துட்டு அமைதியாக திரும்ப வந்துடுறாங்க. ஏன்ப்பா போகிற, வாப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரும் கூப்பிடுறாங்க. இல்லை சார் பரவாயில்ல, நான் வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் இங்கேயே சாப்பிட்லாமே, இங்கேயே வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நான் நிலா வந்து வற்புறுத்தி கூப்பிட்றதுனால வராங்க. இங்கே வந்து டேபிளில் உட்காரவும் தாஸ்க்கு பயங்கர கோவம் வருது. இப்போது ஏதோ ஒரு வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுற மாதிரி சோழனை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த நிலாவுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சோழன் மேலே. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்கு. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.